ஆமா ஆமா ஒரு ஆளு கூட்டு வர சொன்னல. ஆமா வேலைக்கு யாராவது கூட்டு வந்தியா? கூட்டிட்டு வந்துக்கிறேன். யாரா? எப்ப இருக்கு அந்த ஆளு தெரியுமா? வெளிநாட்டுல படிச்ச ஆளு. வெளிநாட்டுல படிச்சால் வெளிநாடு நல்லா திருத்தமா சொல்லு. வெளிநாட்டுல படிச்ச ஆளு. ஆமா அமெரிக்காவுல. அமெரிக்கால அது பேர் அமெரிக்காவா? 10 ரூபா கொடுக்குறேன். காத்தாய்க்கு ஒரு மட்டன் பிரியாணி வாங்கிட்டுக்கிறேன். 10 ரூபாய்க்கு மட்டன் பிரியாணி வராதா? இலை கூட வராது. சரி சரி நான் கூட சேர்த்து கொடுக்குறேன். சொல்லு சொல்லு நல்லா சொல்லு. அமெரிக்காவுல படிச்ச ஆளு. ஆமா அமெரிக்காவுல படிச்சுட்டு ஆன்ஸ் வாங்கி கொடுக்கா. சொல்லு அமெரிக்காவுல படிச்சுட்டு நம்ம தர்மபுரியில ஸ்டுடியோ வச்சிருக்காரு. போட்டோ ஸ்டுடியோ. ஆமா நம்ம 2 பேரும் போட்டா அவரு கழுவுற வேலை. மயிருக்கு நீங்க 2 பேரும் போட்டா நான் அது கழுவுறது. அட போட்டா கழுவுற வேலைப்பா. நல்லா சொல்ல. ஸ்டுடியோ மேன். ஆமா செல்ஃபிங் எடுக்கிறோம். ஆமா செல்ஃபிங் எடுத்தா திருத்தி கொடுப்பான்னு சொல்லு. ஆமா நீங்க 2 பேரும் போட்டா நான் கழுவுறது. நம்ம 2 பேரும் போட்டா அவரு கழுவுற வேலை. மறுபடியும் தான் நான் போறேன். அட எங்க 2 பேர் போட்டாப்பா. போட்டா. ஆமா போட்டா கழுவுற வேலை. சரி சரி அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டுடியோ மேன். ஆமா சரி 5 பீடி வாங்கிக்கோ. குடு சொல்றேன் வாங்கிக்கோனா. ஆமா ஸ்டுடியோ மேன். ஆமா அவர்தான் கூட்டிட்டு வந்துக்கிறேன் இன்னைக்கு. அடடா ஆமா அந்த ஆளை கூட்டி வந்துக்கறேன். ஆமா நான் போய் பார்க்கலாம்ல? போய் பாரு. சரி நான் போய் பார்க்கறேன். ஆமா கண்ணே என் காதல் கண்ணி ரசமே. கண்ணே என் காதல் கண்ணி ரசமே. நம்ம சாப்பிட்டு வந்த வெள்ளை பூண்டு ரசமே. என் இச்சைகளை தீர்க்க வந்த என் பச்சை மிளகாயே. என் பசியை போக்க வந்த என் பயசோத்து பானையே. உன்னை நான் காதலிக்கிறேன். என்ன லவ் நீ லவ் லவ். ஆமா இப்படி எல்லாம் இருக்கிறீ. ஆமா நீ தமிழா இங்கிலீஷா இந்தியா கன்னடமா? கண்ணு தெலுங்குல பாடுவேன், கன்னடத்துல பாடுவேன், ஹிந்தில பாடுவேன். நிறைய மொழி எல்லாம் தெரியும் எனக்கு. பாட்டு தெலுங்குல பாட்டு பாட்டா பாடுவீங்களா? பாடுற பாரு. நல்லா போற கேளுங்க. காரகாத் காரகாத்தின் கடுப்புனப்பி கன்னடோட பூகுனப்பி பூக்கு பூல் சுத்தி ஒட்டுக்கு கச்சா கட்டி சில்சிலதா சிலுக்குதா. இது வந்து தெலுங்கு பாட்டு. அண்ணா எனக்கு தமிழ் அதாவது தெலுங்கு ஒண்ணும் தெரியல. இது அப்படியே தமிழ்ல. ஓ பாண்ட பாட்டு தமிழ்ல மாத்தி பாடுகிறேன். பலம் நீயப்பா நேனா பலம் நீயப்பா தமிழேனா பலம் நீயப்பா. ஆமா முன்ன எங்கேயே பூ வச்சு கட்டினா இல்லம்மா மொழி மாற்றம் ஏற்படுதுல்ல. ராகமெல்லாம் மாறி போகுது. தெலுங்குல பாட்டு பாடாத. சரி கன்னடத்துல கன்னடம் பேச தெரியுமா? கன்னடத்துல எப்படி பேசிக்கிட்டு எப்படி பேசுவீங்க? எங்க ஊர்ல ஒரு ஐரிங் ஒரு 15 வீட்டா இருக்கிறாங்க. சரி அது ஒரு கிளவி செத்து போச்சு. ஒரே கிளவியா? ஜோடி போட்டு சாப்பாங்க. சரி செத்து போன கிளவியே புதைக்கிறது தூக்கிட்டு வந்து இல்லையா கரெக்டா பஸ் ஸ்டாண்ட் வழியா போனாங்க. அந்த நேரத்துல கரெக்டா பஸ் விட்டு இறங்கின உடனே ஒரு 2-3 பிள்ளைங்க இறங்குதுமா. பஸ்ல இறங்கி அந்த தேர்ப்படிய பார்த்து அழுவுதுங்கம்மா. என்ன அஜி நட்டு புட்டு புட்டு ஓத்தாரே அஜி நட்டு புட்டு புட்டு ஓத்தாரே நின்று எவகனோடாது அஜி நட்டு புட்டு புட்டு ஓத்தாரே. எனக்கு கன்னடம் தெரியாது. ஏன்னா அந்த பிள்ளைங்க பஸ் விட்டு இறங்கி என்ன விட்டு விட்டு ஓத்தாரே விட்டு விட்டு ஓத்தாரேங்குது. இது என்ன மொழியா இருக்கும்? செத்து போன கேள்விட்டு ஏன் இப்படி சாச்சு சொல்லுது அப்படின்னு ஒரு கன்னட பேசலான்னு போய் அண்ணா என்ன புட்டு புட்டு வாத்தாரே புட்டு புட்டு வாத்தாரேங்கிற இது என்னன்னா அர்த்தம்னு கேட்டேன். இல்லப்பா தம்பி தப்பா நினைக்காத அஜி நான் பாட்டிக்குது என்ன புட்டு புட்டு வாத்தாரேங்கன்னு விட்டுட்டு போறிய பாட்டி உன்னை எப்ப பாட்டி பாக்குறது. அப்பதான் கன்னடத்துல கொஞ்சம் பேசிக்கிட்டு. இது வந்து கன்னடம். தெலுங்குலாம் பாடாத, கன்னடத்துல பேசாத, ஹிந்தில பேசுவேன். ஹிந்தி பேசுவீங்களா? என்ன சொல்றீங்க? அச்சா புல்தாகை கானா கல்தாகை அம்மால பிடிச்சு வாத்தாகை. மலையாளம் மறந்து போச்சு. தமிழ் தடுமாட்டமா இங்கிலீஷ் கொஞ்சம் இழுபறியா இருக்குது. அதனால ஒரே ஒரு அழகான ஒரு பாட்டு. என்ன பாட்டு பாடுறீங்க? பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டு என்ன வந்து விட்டா சிங்கம். பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டு என்ன வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் தன்னானே தானே தன்னை
பிறந்த ஊருக்கு புழு தேடு. இல்லடா தம்பி, புள்ள கொஞ்சம் விவரமான புள்ளையா இருக்குது. புள்ள கொஞ்சம் விவரமான புள்ள இருக்குது. ஆமாமா, அதனால பாப்பாடு தகுந்த மாதிரி பண்ணும். அடி ரோட்டாரா வீட்டுக்காரி ரோசா பூச்சால கறி. அடி ரோட்டாரா வீட்டுக்காரி ரோசா பூச்சால கறி. நான் சாயங்காலம் தான் வீட்டு பக்கம் வரலாமா வந்தாலும் நடக்குமா கிடைக்குமா? அது அது அந்த வரைக்கும் நீ அப்படி சொல்றீங்க. ஆமா ஆமா, வீட்டு பக்கம் வரீங்க சாயங்காலம் மச்சான். பாப்பா சொல்லு பாப்பா. ஏ மன்மத ராசா, ஐயோ மச்சான் கோட்டு சாரட்டக்காரா கோமாளி வேசக்காரா, கோட்டு சாரட்டக்காரா கோமாளி வேசக்காரா, பாக்கெட்ல பணம் இருந்தா வரலாமே வாங்க. நம்ம கிட்ட எல்லாம் அவ பணமா விட்டா ஒண்ணுக்கு வரும். என்னது ஒண்ணுக்கு இல்ல, விட்டா ஒரு கத்தை பண்றது. நம்ம கிட்ட எல்லாம் பணமா? ஐயோ கை கட்டது வாய் கட்டாது போச்சு. கலப்பா காசு இல்லையே. ஏ சித்தப்பா மண்டை போய் நல்லா சொல்லு. ஏ சித்தப்பா இன்னொரு எடுத்து கொடுப்பாங்க. ஓ சித்தப்பா அப்படி சொல்றா மாமா. சித்தப்பா காசு தான் கொடுப்பா. 500 ரூபா பூச்சியா வைக்கணும். பூச்சியா வைக்கிறது காசு சித்தப்போடு கேக்குறியா? 500 ரூபா கொடுப்பா. நான் சொல்ற வேலையை கேக்குறியா? அப்பதான் கொடுப்பா. சொல்றா சித்தப்பா. பாரு, அங்க ஒரு சின்ன பையன் துண்டு போச்சுட்டு உட்காந்துக்கிறான்ல, அவன் சுண்ணி விட்டுவா, அதுக்கு மேல கொடுக்கும். செத்து போடா செத்து போடா. நான் 1000 ரூபா கொடுக்குறேன், நீ ஊம்புற. ஏ பெரியப்பா, தம்பி மவனே, ஏ பெரியப்பா, 500 ரூபா தான் கொடுப்பாடா கூச்சியா வைக்கிறோம். 500 ரூபா பணம் கேக்குறியா பெரியப்ப கிட்ட? ஆமாப்பா, பூச்சியா வைக்கிறதுக்கா? ஆமாடப்பா, நானே பூச்சியா வச்சுதான் இப்ப வந்து போட்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். ஓட்ட நிறைய பேர் கோட்டையை விட்டுருக்காங்க. ஆமா, அது வைக்கிறதா 2 பார்சல் கட்ட கூட எனக்கு தெரியும். ஆமா ஆமா, ஒரு பார்சல் கட்டே போச்சு. அம்மா கால பசியா ராஜா மால பசியா நாள் கால பசியா ராஜா மால பசியா நாள் பெருசு விட்டுட்டேன். கால பசி யாராத மால பசி ஏறி வந்து மணி பரிசு வீட்டுல நின்னு போச்சு. அதுக்கு நான் உனக்கு வந்து கடன் சொல்றேன். அப்படி கடன் சொல்லி போறாளா? தப்பா நினைக்காத. இன்னைக்கு நான் உனக்கு கடன் சொல்றேன். கரெக்டா செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு வா. 2 கட்டப்பை கொண்டா. 2 கட்டப்பை கொண்டா. 2 கட்டப்பை புல் பண்ணி விட்டுறேன். முட்டைக்கோசு தோல்றா. சந்தை செலவு மல்லிகை சாமானம் எங்க வந்து கேக்குறது ஒண்ணு. நானு சந்தைகளில் வந்து கரெக்டா என்ன சொல்லி கேக்குறது? அதுல ஆளு பார்த்தா போதும். 2 கட்டப்பை புல் பண்ணி விட்டுறேன். 2 கட்ட பையன். ஆமா ஆமா. பாரு பாப்பா, ஒரு வேலை ஆயிப்போச்சு. என்ன வேலை ஆயிப்போச்சு சொல்லு, நான் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். அப்படியா? நீ காசு வீட்டு விட்டு வந்துட்டல. ஆமா. இங்க ஒரு வேலை ஆயிப்போச்சு. என்ன வேலை ஆயிப்போச்சு? நான் வீட்டு வேலை செய்திருந்து காட்டு வேலை செய்ததால, நான் வீட்டு வேலை செய்திருந்து காட்டு வேலை செய்ததால வீட்டுக்கு தான் தூரமாகி போயிட்டேன். மச்சான், நான் வீட்டுக்கு தான் தூரமாகி போயிட்டேன். காக்கா ஜன்னி எனக்கு காக்காவுக்கு வந்துருச்சு. வலுப்புல பழுப்புல பழுப்பு வரல. ஜன்னி வந்து சொன்னாங்க. எனக்கு ஜன்னி வரல, எனக்கு சுஞ்சி வரல. எல்லாரும் குஞ்சு எடுத்துருவேன். இன்னைக்கு தான் போனாலும் போகட்டும். நான் அப்படி விட்ட பாருங்கிறேன். இன்னைக்கு தான் போனாலும் போகட்டும். நம்ம 4 நாள் கழிச்சு நம்ம நடத்தலாம். அதாவது வீட்டு வேலை செய்யாம காட்டு வேலை செஞ்சு வீட்டுக்கு தூரம் போயிட்டு நீ சொல்ற இன்னைக்கு போனா போகட்டும். 4 நாள் கழிச்சு வர்றேன். 4 கிழமையும் சேரட்டும். நாளுங்க நல்ல நாள் கூட்டட்டும். நல்ல நாள் கூட்டட்டும். 4 கிழமை சேரட்டும். வீட்டு பக்கம் வர்றேன். என்ன எப்படி இருக்குன்னு தெரியுமா? பெட்டு கட்டுல அரிசி பண்ணிட்டு இருக்கணும். சரியா? பாயெல்லாம் ஆவாதா? தரையும் ஆவாதா? அது 2-3 பொசிஷன் பண்ணலாம். ஆமாமா, பாய் வந்து ஒரே பொசிஷன். சொல்லுங்க. பெட்டு கட்டுல அரிசி பண்ணிட்டு வாசனை திரவிங்க எல்லாம் கொட்டுட்டு 1 கிலோ மல்லிப்பூ வாங்கி அப்படி பெட்டு போடுற. அப்பதான் மூடு அவுட் ஆகும். இல்ல மூடு அவுட் ஆகும் இல்லையா மாமா? மூடு ஏறுமா இல்ல அவுட் ஆகுமா? அவுட் ஆன பிறகு நீ என்ன பண்ணுவ? நீ கீழே அவுட் ஆகுதுன்னா மூடு ஏறி போகும். அப்புறம் என்ன பண்ணுவேன்? ஒரு செவ்வாழை வாங்கி 2 செட்டு மாத்திரை போட்டு பாத்ரூம் 2 செட்டு மாத்திரை போட்டுட்டு நான் எப்படி வருவேன்? ஏ முத்தா காத்திருக்க சொல்லி ஆடி தொட்டு முட்டா தோசம் இல்ல வாடி உள்ளே அடி தண்ணி கருத்திருச்சி
புள்ள தவள சத்தம் கேட்டுருச்சு ஊரும் ஊரங்கிருச்சு நம்ம முதல் ரவு தொடங்கிருச்சு வாடாலே லாடாலே தெரியல அப்படிதான் முடிக்கணும். நாளைக்கு சரி அம்மா இருந்தாலும் அதாவது கணவன் உயிர் காத்த கற்பவல்லி இந்த நாடகத்துல நான் யாரு என் பெயர் என்ன நோக்கம் என்ன அம்மா சுமையாக நாட்டையாளோ என்னுடைய பேர் தான் கற்பகவல்லி என்று அழைப்பார்கள். என் பெயர் கற்பகவல்லி. ஆமா. உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு? என் பெயர் கற்பகவல்லியாக இருந்தாலும் அம்மா நான் ஆளக்கூடிய ஆமா அரசனுக்கு நான் மகளாக பிறந்து நான் வளர்ந்து நான் வாலிபமாகி நான் யாரை திருமணம் செய்து பேரு மட்டும் அம்மா என்ன மாலா அம்மா பிடித்த மண்ண
அம்மா அதாவது சுபயோக நாட்டை ஆமா ஆட்சி செய்து வரக்கூடிய மன்னவர் பேர் தான் யாருமா சத்தியசீலன். உன்னுடைய கணவருடைய பெயர் சத்தியசீலன். சத்தியசீலனை மாலையிட்டு ஆமா இந்த சுபயோக நாட்டில் எந்த விதமான குறைபாடு இல்லாமல் ஏதோ ஒரு குறைபாடு கிடையாது. ஆமா சரிமா நீதியோடு நேர்மையோடும் இந்த நாட்டை ஆட்சி செய்து வர்றாரா. சரிமா அதனால என் மன்னரை நான் பார்க்கணும். ஏதோ காரணமாக அளித்திருக்கிறார். கூப்பிடுவோம்.